ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் உள்ள தெய்வங்களின் திருவுருவப்படத்திற்கு உயிர் இருக்கும். ஒரே ஒரு சின்ன அகல் விளக்கு தான் ஏற்றி வைத்திருப்பார்கள். பார்த்தாலே நம்ம கண்டுபிடித்து விடலாம். பார்க்கும் பொழுதே அந்த தெய்வ கடாட்சம் அந்த பூஜை அறையில் தாண்டவம் ஆடும். ஆனால் சில வீடுகளில் ரொம்ப பெரிய வசதி படைத்தவர்களாக இருந்தாலுமே அந்த பூஜை அறையில் மின் விளக்குகள் போட்டு பெரிய அலங்காரம்லாம் செய்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக அந்த பூஜை அறையை அவர்கள் கவனித்தாலுமே அந்த பூஜை அறையில் பார்த்திங்கன்னா அந்த தெய்வங்களுக்கு திருவுருவப்படத்திற்கு உயிர் இருக்காது. கலை இழந்து காணப்படும். பூஜை செய்தும் பார்த்திங்கன்னா ஒரு மன நிம்மதி இருக்காது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா பூஜை அறையில் இருக்கும் அந்த தெய்வங்களுக்கு உயிர் கொடுப்பது எப்படி, உங்கள் வீட்டு பூஜை அறையிலையும் இறைவன் வந்து வாசம் செய்ய என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைய பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம். பூஜை அறையில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1-2 படம் வைத்திருந்தாலுமே சரி, ரொம்ப நம்ம இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம், அந்த கோயிலுக்கு போய் அங்கே ஒரு சாமி படத்தை பார்க்குறோம், நல்லா இருக்குது, வாங்கிட்டு வந்து வைக்கிறோம். இப்படியே நம்ம போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லா புகைப்படங்களையுமே வாங்கிட்டு வந்து வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் சாமி படங்களை நம்ம வைத்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த பூஜை அறை ஆனது நன்றாக தெளிவாக இருக்கும். நம்ம அடிக்கடிக்கு பக்கத்தில் இடிச்சு வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு முழுமையான இறையாற்றலை பெறப்போகிறது இல்லாமல் இருக்கும். அதனால் 1-2 சாமி படங்கள் இருந்தாலுமே அது போதுமானது. முக்கியமாக இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வம், அதற்கப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வம், வேறு ஏதாவது விக்கிரகங்கள், சாமியோட அந்த விக்கிரகங்களை வாங்கி கூட நம்ம தினம்தோறும் பூஜை செய்து கொண்டு வரலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு முதல் விஷயம். அதுபோல் நம்ம சுவாமி படங்களை வாங்கி வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுவாமி படங்கள் அதாவது பூமியை பார்த்தவாறு இருக்கணும். லைட்டாக அப்படியே சாயிற மாதிரி நம்ம தொங்க விடுற மாதிரி வைத்திருக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா மிகவும் நல்ல ஒரு விஷயம். அந்த சுவாமியோட கண்கள் பூராமே பார்த்தீங்கன்னா தரையை பார்த்த மாதிரி இருப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த காலத்தில் உள்ளவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த சுவாமி படங்களாக இருக்கட்டும் இல்லை மற்ற புகைப்படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாய்ந்த மாதிரி தான் வைத்திருப்பாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள சுவாமி படங்களை வைத்திருக்கணும். ஸ்லாப்பில் வச்சுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதை நம்ம சாட்சியை வச்சுருக்கலாம். சுவத்தில் ஆணி அடிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு முறையை பின்பற்றுங்க, இன்னும் ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். சரி, இப்போ சுவாமி படங்களுக்கு நம்ம எப்படி அந்த உயிரோட்டத்தை வழங்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம தெய்வ வசியம் என்று கூட சொல்லலாம். இது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது, அதற்காண்டி நம்ம பூஜை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமி படங்களுக்கு எல்லாமே சந்தனம் குங்குமம் போட்ட குழப்பி வைப்போம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வேறு முறையில் செய்ய போகிறோம், அவ்வளோதான். இந்த பொட்டை தெய்வங்களுக்கு வைத்தால் தெய்வம் உங்களுக்கு வசமாகி அந்த வீடு பார்த்தீங்கன்னா தெய்வ கடாட்சம் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறதான். உங்கள் வீட்டு பூஜை அறையில் அந்த தெய்வமானது குடிகொள்ளும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த திலகத்தின் வாசத்திற்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சக்தி இருக்கின்றது. வெறும் 3 பொருட்கள் தான். நாட்டு மருந்து கடைகளில் கேட்டால் கூட இது கிடைக்கத்தான் செய்யும். சந்தனம் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதே போல் அரகச்சா, புனுகு, இந்த 2ம் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கேட்டால் கிடைக்கும். இந்த 3 பொருட்களையுமே வாங்கி வைத்து கொள்ளுங்கள். ஒரு சிறிய கிண்ணத்தில் 3 பொருட்களையுமே போட்டு பார்த்தீங்கன்னா நன்றாக கலந்து கொள்ள வேண்டும். சந்தனம் 1 ஸ்பூன், சந்தனம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுபோல் அரகஜா 2 சிட்டிகை மாதிரி, புனுகு 1 சிட்டிகை, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பன்னீர் கலந்தால் அந்த சந்தனம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளே மெய்மறக்கிற அளவுக்கு மணக்க செய்யும். அந்த வாசத்தால் பார்த்தீங்கன்னா நாமளே மயங்கி விடுவோம். பிறகு இறைவன் வசியமாக மாட்டாரா? இந்த 3 பொருட்களையும் பார்த்தீங்கன்னா கலந்து சுவாமி படங்களுக்கு பொட்டு வைத்து அதன் மேலே குங்கும பொட்டு வைக்கலாம். இதை செய்தாலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இறைவசியத்தன்மை பூஜை அறையில் ஏற்படும். உயிரற்று இருக்கும் தெய்வ படங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உயிரானது பெறும். இதே போல் இந்த சந்தனத்தை நிலைவாசல் படியிலையும் பூசி அந்த இடத்திலும் பார்த்தீங்கன்னா குங்குமம் பொட்டு வைக்கலாம். நிலைவாசல் கதவுல பார்த்தீங்கன்னா இரு பக்கமும் நம்ம சந்தனமும் குங்குமமும் பொட்டு வைப்போம். அதே பார்த்தீங்கன்னா இந்த முறையில் நம்ம செய்வது இன்னும் சிறப்பான விஷயமாக இருக்கும்.
வீடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா அந்த நேர்மறையான வாசமானது வீசிக்கொண்டே இருக்கும். எதிர்வினைகள் அப்படிங்கிறது அந்த இடத்துலையே தடுத்து நிறுத்தப்படுகிறது அப்படிங்கிறதான். இறைசக்தி உங்கள் வீடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஏன்னா நம்ம சாதாரணமாக எப்பொழுதுமே சுவாமி படங்களை துடைச்சிட்டு நம்ம சந்தனம் குங்குமம் போட்டு வைப்போம். இன்னும் ஒரு நல்ல ஒரு மேன்மை அடையும் வகையில் இவ்வாறு இனிமேல் முயற்சி செய்து பாருங்க. நம்ம பூசிட்டு இதை அந்த வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுதே தெரியும் ஒரு நேர்மறையான ஆற்றல் நமக்குள்ளே வந்திருக்குது. நம்ம வீட்டிற்கு யார் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவர்களுக்குமே அந்த நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது சூழ்ந்து கொள்ளும். எந்த ஒரு மனநிலையில் துக்கத்தில் நம்ம வந்தாலும் சரி, இல்லை மன வருத்தத்தில் வந்தாலுமே வீட்டிற்குள்ள நுழைந்தோடனே ஒரு நம்மளுடைய மனதானது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மேன்மை அடைந்து போய் நல்ல ஒரு சூழலுக்கு நம்ம கொண்டு வருவதற்கு இது உதவுகிறது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாசனை திரவியங்கள் பயன்படுத்துபவர்களாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் சென்ட் போடுவீங்க, பெர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னா அதெல்லாம் அந்த கடையில் கிடைக்கிது அதெல்லாம் தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா இதே நாட்டு மருந்து கடையில் ஜவ்வாது விற்பாங்க. ஜவ்வாதை கூட உடல் முழுவதுமே பூசிக்கொள்ளுங்க. அந்த ஜவ்வாதோட வாசத்திற்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஈடு இணை கிடையாது அப்படிங்கிறது தான். அதனால் அதை கூட உங்கள் வீட்டுக்குள்ளே பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மங்களகரமான தெய்வ கடாட்சத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். நீங்கள் ஒரு முறை இதை செய்து பாருங்கள். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உணர்வீங்க. தினமும் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேயே ஒரு நல்ல எண்ணங்கள் உண்டாகும். நீங்கள் வேண்டுமென்றால் பூஜை அறையை ஒரு முறை சுத்தம் செய்துவிட்டு பிறகு இந்த சந்தனத்தை வைத்து குங்குமப்பொட்டை வைத்து வழிபாடு செய்து பாருங்களேன். உங்களுக்கே புரியும். நம்பிக்கையுள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த ஆன்மீகம் சார்ந்த முறைகளை பின்பற்றி பலன் பெறலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இறையாற்றல் மூலமாக உணர்ந்தது தான் மற்றவர்களுக்கு தெரிவிப்பது. அதனால தான் மற்றவர்களும் அந்த பயனானதை பெறணும், அவர்களுக்கும் அந்த இறை கடாட்சம் அப்படிங்கிறது அவர்கள் வீட்டில் சூழணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்ல வேண்டிய கருத்தாக இருக்கின்றது. அதே போல் முன்பு கூறினது போல தான் சுவாமி படங்களை பார்த்தீங்கன்னா அதிகளவு நெருக்கும்படியாக வைக்காதீர்கள். இறந்த நம்மளுடைய முன்னோர்கள் படங்களையுமே பூஜை அறையில் வைப்பதை நம்ம தவிர்த்து விட வேண்டும். அவர்கள் சில பேர் சொல்லுவாங்க, நம்ம தாய் தந்தையர் இறந்திருந்தாலுமே அவங்க தான் நமக்கு சாமி அப்படின்ட்டு அவர்கள் புகைப்படங்களை பூஜை அறையை வைத்திருப்பார்கள். அது பார்த்திங்கன்னா ஒரு தவறான செயல் தான். தனியாக நம்ம வைத்து அவர்களை நினைத்து வழிபாடு செய்யலாம். ஆனால் இறைவன்களோட புகைப்படத்தோடு நம்ம அவர்களை வைக்க வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறோம். ஏன்னா இந்த தவறை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம்னா மாற்றிக்கொள்வது மிகவும் நல்லது. சிம்பிளாக நம்ம பூஜை செய்தாலுமே பார்த்திங்கன்னா அதில் ஒரு மனநிறைவோடு நம்பிக்கையோடு நம்ம செய்யணும். வீட்டில் நம்ம கிராண்டாக செய்கிறோம்னா அதில் ஒரு மனநிறைவு இருக்காது. எந்த ஒரு விஷயத்துலையுமே ஆடம்பரம் இல்லாமல் அமைதியாக நம்ம பண்ணும்பொழுது தான் அதில் வெற்றியும் அந்த மனநிறைவும் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கலர் கலராக சீரியல் பல்பு போடுறோம், அது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அழகுக்கு ஒரு பெருமைக்கு இப்படி இருக்குது நம்ம வீட்டு பூஜை அறை அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் நமக்கு வருமே தவிர அந்த இடத்துல நமக்கு பக்தி இருக்காது. சிம்பிளாக நம்ம பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப பெருசாலாம் பூஜை அறையை நம்ம இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. முடிந்தளவு பூஜை அறையை பார்த்திங்கன்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சுத்தம் இல்லை நமக்கு தெரியும்ல நம்ம பூஜை செஞ்சுருப்போம், பழைய அந்த பூக்கள் இருக்கும், காஞ்ச பூக்கள், ஊதுபத்தியோட அந்த சாம்பல் இப்படி இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நேரம் கிடைக்கும்போது க்ளீன் பண்ணிடணும். அதற்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அடுத்த பூஜையை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதை க்ளீன் பண்ணாமல் அந்த பூக்களோடையே நம்ம வைத்து விடக்கூடாது. பூக்கள் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி போடலை அப்படிங்கிறது பட்சத்தில் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஏற்கனவே இருந்த அந்த பூக்களையும் நம்ம அப்படியே வைத்து விடக்கூடாது. இதனால் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எதிர்வினைகள் உண்டாக்கக்கூட வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா அந்த இடத்துல உயிரோட்டம் இருக்கும் வரை தான் எல்லாமே. அதற்கப்புறம் நம்ம வேறு தான் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். பூக்கள் அந்த மனமானது பார்த்திங்கன்னா அது வாங்கும் பொழுது நமக்கு தெரியும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வாடிடுச்சுன்னா அதனுடைய தன்மையானது இழந்து விடும். அந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா அதே ஒரு எதிர்வினையை தான் உண்டாக்க பார்க்கும். அதனால் முடிந்தளவு பூஜை அறையில் அந்த பூக்கள் எல்லாம் காஞ்சிருச்சுன்னா அதையுமே நம்ம மாற்றி விடுவது நல்லது. இல்லைன்னா எடுத்து நம்ம ஓரமாக போட்டுறணும். அதையுமே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து கண்டமணி கீழே போட்டுறக்கூடாது. அதற்கென்று ஒரு தனியாக கவர் எடுத்து வச்சு அந்த கவரில் சேமித்து
ஆறோடைய அந்த நீரூற்று போகும் பார்த்தீங்களா, அங்கே நம்ம வீசிடணும். அதை தவிர்த்து கீழே போடுறது, குப்பையில் போடுறது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. நீரோட்டம் இருக்கின்ற பகுதிகளில் அதை நம்ம கால்படாத இடத்துல போட்டு விட வேண்டும். எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் பேசுகிறீங்க, வீட்டில் ஒரு நல்லது நடக்குது, ஒரு தொழில் செய்கிறீங்க, அந்த பேச்சை எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்திலே பார்த்தீங்கன்னா அது நல்லபடியாக நமக்கு முடியணும்னு பூஜை அறையில் பெண்கள் தவறாமல் ஒரு விளக்கு போட்டு இறைவனை மனதார வேண்டிட்டு அதுக்கப்புறம் அதை பேச தொடங்குங்க. ஏன்னா நம்ம அந்த இடத்துல ஒரு நேர்மறையை உருவாக்கி அதற்கப்புறம் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா இறைவனோட அனுக்கிரகமும் நமக்கு கிடைக்கும். அந்த தொழில் நம்ம செய்கின்ற விஷயம், வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலுமே அதில் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் செய்தி வரும் அப்படிங்கிறதுக்கு தான். எதை செய்தாலுமே ஒரு மங்களகரமாக நம்ம செய்து முடிக்கணும் அப்படின்னு சிந்தனையில் இருக்கும் பொழுது அது நமக்கு நன்மையாகத்தான் வந்து முடியும். அதனால் ஏதாவது ஒரு நல்ல காரியம் நம்ம பேசுகிறோம், நல்ல விஷயங்களை நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் முதல்ல இறைவனை மனதார, உங்கள் குலதெய்வமாக இருக்கட்டும், இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலுமே அது மனதார நினைத்து ஒரு விளக்கேற்றி செய்கின்ற விஷயம் நல்லபடியாக நடக்கணும். தொடர்கின்ற முயற்சி இல்லை சுப நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கணும். அப்படி நம்ம செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அது கட்டாயம் நல்லபடியாக நடந்தே தீரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. வீட்டில் பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு உயிரோட்டம் அளிக்கும் வகையில் இந்த ஒரு வாசனை நிறைந்த இந்த பொட்டை நீங்கள் பயன்படுத்துங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெய்வ கடாட்சம் மிகுதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்பிக்கையுள்ளவர்கள் செய்து பாருங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.